வாங்க. வணக்கம். சௌக்கியமா? ராமகிருஷ்ணன் இருக்கானா? உள்ளார இருக்கிறாரு. நான் யாருன்னு தெரியுதா? தெரியுதுங்க. ஆனா மெமரிக்கு வர மாட்டேங்குதுங்க. 18-20 வருஷம் ஆச்சு. எப்படி ஞாபகம் இருக்கும்? உனக்கு முத டெலிவரி பார்த்தது நான் தான்மா. ஐயோ, உங்களை பத்தி தான் மாமாவிங்க அப்பப்ப சொல்லுவாருங்க. சொல்றானா? உன் பேரு சிவகாமி தானே? ஐயோ இல்லைங்க, பார்வதிங்க. ஏமா, உனக்கு முத பிறந்தது ஆண் குழந்தை தானே? இல்லைங்க, பொம்பளை குழந்தை. எப்படி இருக்க? நீ எப்படி இருக்க? பார்த்து எத்தனை நாள் ஆச்சுடா? என்னடா நாளே மாறிட்ட? நீ மட்டும் மாறாம அப்படியே இருக்க. ஆனா இந்த கர்லிங் மட்டும் மாறலடா. அப்ப வந்து பிளாக்கா இருக்கும், இப்ப சில்வர். ஐயா நீங்க ஒண்ணுங்க, கர்லிங் பிரச்சனை பெரும் பிரச்சனைங்க. அந்த கர்லிங்ல இருக்கிற சுருள் வர்றதுக்கு வேண்டி மாமா விரல போட்டு உருட்டி விரல தேஞ்சு வச்சுட்டா. அது இருக்கட்டும். சரி, பார்வதி எங்க? பார்வதி பார்வதி. சரி சரி, சிவகாமி எங்க? அக்காவே வந்துட்டாங்க, வாங்க. சிவகாமி என்ன தெரியுதாமா? உங்க 2 பேருக்கு பிரசவம் பார்த்த டாக்டர். ஆனா நம்ம சந்துரு. நல்லா தெரியுமே. இப்ப நீ சொல்லுமா, உனக்கு முதல்ல பிறந்த குழந்தை பெண் குழந்தை தானே? இல்லைங்க, ஆண் குழந்தை. இது அது நீங்க வந்ததுல இருந்து ஒரே குழப்பரேசனா இருக்கு. ஆமா, நீ சிவகாமி கூட்டு நான் சொல்றது நீ கேட்க மாட்டேங்க. பேச ஆரம்பிச்சு நிறுத்த மாட்டேன். எல்லாருமா சேர்ந்து என்ன கன்ஃபியூஸ் பண்றீங்க. யாரும் உன்னை கன்ஃபியூஸ் பண்றாங்க? சிவகாமிக்கு பிறந்தது ஆம்பளை குழந்தை, பார்வதிக்கு பிறந்த பொம்பளை குழந்தை. நீ தான் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற. நீ சும்மாவே ஆப்சென்ட் மைண்டட், பெரிய ஞாபகசாலி நினைப்போ. பேசாதடா. நான் ஆப்சென்ட் மைண்டட் தான் ஒத்துக்கிறேன். உட்கார்ந்த இடத்துல அதை தான் மறந்துட்டு வந்துடுறேன். ஆனா தொழில் விஷயத்துல நான் பண்ற ஆபரேஷனை தேதி முதல் கூட சின்ன விஷயம் எல்லாம் நான் ஞாபகம் வச்சிருக்க தெரியுமா? ஒண்ணு கேட்டுக்க. 1960 வருஷம் நம்ம பிரசிடென்ட் கிரி அவர்களுக்கு நகைச்சுத்து வந்தது நான் ஆபரேஷன் பண்ணிருக்கேன். 1972 நான் சீஃப் ஜஸ்டிஸ் சிவசங்கர் அவர்களுக்கு நான் ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ணிருக்கேன். 1992 அருமையான டாக்டர் ஒத்துக்கிறேன், அவ்வளவுதான். நான் சொல்றேன் கேளுடா. பார்வதிக்கு ஆண் குழந்தை, சிவகாமிக்கு பெண் குழந்தை ஆபரேஷன் பண்ணி எடுத்தவன் நான் ஒன்னும் கன்ஃபியூஷன் பண்ணிக்கல. இத நீ மாத்தி பேசிட்டு நான் ஆப்சென்ட் மைண்டட்னு சொல்றியே. ஓணுனா ஹாஸ்பிடலுக்கு ஃபோன் பண்ணிருக்கேன். அது வேண்டாம். தப்பு பண்ணிட்டேன், தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டேன். தப்பு பண்ணிட்டியா? டேய், என்னடா சொல்ற? பார்வதிக்கு ஆம்பளை குழந்தையும் சிவகாமிக்கு பொம்பளை குழந்தையும் அடுத்தடுத்து நடந்த ஆபரேஷன்ல பிறந்த உடனே நீ ஊருக்கு போயிட்ட. நீ போன 3வது மணி நேரத்துல பார்வதிக்கு பிறந்த ஆம்பளை குழந்தை செத்து போச்சு. நடந்த ஆபரேஷன்ல பார்வதியோட கர்ப்பப்பையை ரிமூவ் பண்ணிட்டதுனால இனிமே அவளுக்கு குழந்தைய பிறக்கான்னு நீ சொல்லிட்ட. இந்த குழந்தையும் இல்ல, இனிமேலே தனக்கு குழந்தை பிறக்கான்னு தெரிஞ்சா பார்வதி ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுவாளுங்கிற பயத்துல, அதே சமயத்துல சிவகாமிக்கு இனிமே அடுத்தடுத்து குழந்தை பிறக்குமேங்கிற நம்பிக்கையிலையும் சிவகாமிக்கு பிறந்த பொம்பளை குழந்தை எடுத்து பார்வதி கிட்ட வச்சுட்டேன். ஆனா அதுக்கப்புறம் சிவகாமிக்கு குழந்தை பிறக்கவே இல்லை. பாவி, எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு இவ்வளவு சாதாரணமா சொல்றியடா நீ. இது அவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. நம்ம 2 பேரை தவிர வேற யாருக்கும் தெரியாது. இது கூட அப்படி செஞ்ச சிவகாமி அவளுக்கு குழந்தை இல்லைன்னு ஏங்குவா இல்லையா? குழந்தை பெக்காதவ அவஸ்தப்படுறது சாதாரணண்டா. குழந்தை பெத்தவ ஏண்டா இப்படி அவஸ்தப்படணும்? அப்பா, இவ்வளவு பெரிய ரகசியத்தை மனசுல வச்சுக்கிட்டு உன்னால எப்படி அவங்களோட சாதாரணமா இருக்க முடியுது? மனசு உறுத்தல? கொடுபடா இது, பாவண்டா இது. நானும் நல்லது நடக்குன்னு நினைச்சிட்டேன். என்ன நல்லது? என்னடா நல்லது? இத பார், இப்ப இந்த ரகசியத்தை நான் உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு சாதாரணமா இருக்க முடியாது. என் மண்டை வெடிச்சிடும் போல இருக்கு. நான் உடனடியா போய் அவங்க கிட்ட நீ வாய மூட்டு சார், நீ பேச போய் சீக்கிரம் உட்காரு. ஏகப்பட்ட பேஷண்ட் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நீ எவ்வளவு பெரிய டாக்டர், உட்கார் உட்கார். எவ்வளவு மரியாதை கரவலா திறந்து பாரு. உட்கார சொன்ன ஏன் தலை வடிச்சு பாரு. உட்காரு பாரு, வீட்டுக்கு நிறைய கொடுப்பாரு. வந்து பாத்துக்கிறேன். எப்பா இவ்வளவு பேருக்கு முன்னாடி அந்த அக்கா மரியாதை இல்லாம பேசுறியா? பேசுமா, நான் அப்படிதான் பேசுவேன். அவங்க வெளியில போறாங்களா இல்ல என்ன போக சொல்றீங்களா? அரைஞ்சு பல்லுகளை நான் கழட்டிடுவேன். அக்கா அக்கா மாமா, அந்த புள்ள வாய் தொடுக்கா பேசிடுச்சு. அதனால அக்கா கோச்சிக்கிட்டு போறாங்க. சிவகாமி எழுந்திரு, எழுந்திரு, நான் சொல்றதுக்கு எழுந்திரு. பாரு பாரு,
ஆமாங்க சான்சனு. இல்லைங்கண்ணா, நிலைமை ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்குங்கண்ணா. கடத்தெருவில் 2 ஊட்டி போலீஸ் என்னை பார்த்தாங்கண்ணா. அவனுக்கு பார்வையே சரியில்லைங்கண்ணா. என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டான்னு வைங்கண்ணா, நீங்களும் மேலே மாட்டிக்குவீங்க. உங்க ஸ்டேட்டஸ் என்ன ஆகுதுங்கண்ணா? 360 க்ரோஸ் இல்லைங்க. அதான் கடையிலேருந்து ஃபோன் பண்ணுறேங்கண்ணா. அதுக்கு என்னப்பா சான்சனு? ஒன்றும் இல்லைங்கண்ணா, இப்போ போலீஸ் தேடிட்டு இருக்குது. எங்கள் 2 பேர்த்து எத்தனை நாளைக்குண்ணா நீங்கள் வச்சு மாற்றிட்டு இருக்க முடியும்? அதனால பேசினபடி 25 கட் பண்ணிங்கன்னு வைங்க, நான் கிளம்பி போயிட்டாருமில்ல. 25னா 25 லேக்ஸ்ண்ணா. அதான் நான் முதல்ல பேசணுமே. அதுக்கு எதுக்கு போய் சான்சனு கடையில இருந்து போன் பண்ணிட்டு இருக்க? நேரா வந்து வாங்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே? அண்ணா இதை கிளம்பி வந்துடுறேண்ணா. ஐயோ, ஒரு லோக்கல் ஃபோனுக்கே பெருசு இந்த கிளி கிளியுது. நாம அமௌண்ட் ரொம்ப கம்மியாக கட்டுமோ? அண்ணா அண்ணா, எங்க வீட்டில் ஒருத்தரையும் காணா. இப்பதானே பேசிச்சு. அண்ணா, ஏப்பா இங்க ஒருத்தர் நிக்கிற உனக்கு கண்ணு தெரியலையா? ஓ நீங்களா? ஓ நீங்களாவா? அந்த ரேஞ்சு காய் போச்சு வந்து வீட்டில் உனக்கு. எங்க பெருசு? எனக்கு எப்படி தெரியும்? அட இப்பதான் என் கூட போன்ல பேச. வாங்க தாரிக்கார தம்பி, என்ன விஷயம்? இல்லைங்க, அண்ணன் கூட ஒரு ஃபாரின் கான்ட்ராக்ட் விஷயமா பேசிருந்தேங்க. வீட்டுக்கு வர சொன்னாருங்க. மாமன் காலையில போனது இன்னும் வீட்டுக்கு வரல. ஃபாரின் கான்ட்ராக்ட்னு முக்கியமான விஷயமா தான் இருக்கும். நீங்க போய் ஃபேக்டரியில போய் பாருங்க. காலையில போனவர் இன்னும் வரலையா? இப்பதானே 10 நிமிஷம் முன்னாடி பேசிட்டு நான் பேசினேன். எங்கிட்ட பேச என்ன பேசினாரு? ஃபாரின் கான்ட்ராக்ட் பத்தி தான். ஃபாரின் கான்ட்ராக்ட் எங்கிட்டயாவா? அட உடப்பா, அது பேச பழக்கமாயி போச்சுல. இல்ல உனக்காக தான் நான் பேசிட்டு பேசினேன். இப்ப நீ லவ் பண்றீல, போட்டுக்கிட்டு நல்ல பேண்ட் செட் இல்ல, அதனால பேண்ட் செட் வாங்கணும், ஷூ வாங்கணும், கூலிங் கிளாஸ் வாங்கணும். அதனால உனக்காக ஒரு ₹1,00,000 பரிசுட்டு கேட்டேன். ₹1,00,000? 1 லேக். வெறும் லட்சமா? ஆமா, ₹1,00,000. ஒன்லி 1 லேக்? என்ன நீ திருப்பி பார்த்தா நான் போய் சொன்னா இல்ல ஏமாத்துறா? இல்ல இல்ல, என்ன அர்த்தமெல்லாம் பேசிட்டுக்க? அதாவது உன்னை கழட்டி ஒரு மாதிரி பேசிட்டுக்க. நான் அப்படிலாம் ஒண்ணு சொல்லியே. அப்புறம் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க போன் பண்ணீங்க. ஆமா. அந்த போன் நான் தான் எடுத்தேன். அந்த போன் நான் தானே எடுத்தேன். இல்லையே, பெருசில் என்கிட்ட பேசிச்சு. இதுக்கு எதுக்குங்க சான்சன் கடையில இருந்து போன் பண்றீங்க? நேரா வந்து பணத்தை வாங்கிட்டு போக வேண்டியது தானே? மை வாய்ஸ் கிண்டலா? என்னை பார்த்து கோமாளி மாதிரி தெரியுதா? கொஞ்சம். யோ, நீ அந்த பிள்ளை லவ் பண்றதுனால ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இந்த வீட்டோட செட்டில் ஆகாம பாரியா? அந்த வேலை எங்கிட்ட நடக்காது. 2 பேர்த்து முடிச்சு உள்ள வைக்கிறாங்க பாரு. என்ன எப்படி பிடிச்சி உள்ள வைக்க முடியும்? ஏன் முடியாது? அந்த ஆள் கொலை பண்ண, நீ பாடியை டிஸ்போஸ் பண்ண. ஐடியா கொடுத்தது, டிக்கெட் திறந்து அந்த பாடியை தூக்கி என் தோல் மேல போட்டது, அதெல்லாம் யாரு? நான் தான். அதுக்காக பண்ணுங்கிறேன், நானும் வரணுங்கிறியா? சரி வா, 3 வருஷம் சேர்ந்து போவோம். அதெல்லாம் இருக்கு. ஏன் ஒண்ணு மணி வந்தா ஒண்ணா போவோம். அட வா, நீ வா. அதெல்லாம் வேணாம். ஏன் ஊட்டி சான்சன் நினைச்சு வாங்கி வச்சிட்டீங்களா? நீ பெருசு முடிச்சதை நான் பயந்துக்கூடா? இதுக்கு போய் கோச்சுக்கிறீங்களா? நான் மட்டும் போலீஸ் ஸ்டேஷன் சொன்னேன்னு வை, 2 பேர்த்து முடிச்சு உள்ள வச்சிருவாங்க. என்ன எதுக்கு பிடிச்சி உள்ள போடுறேன்? எத்தனை நேரம் சொல்றது? பெருசு கொலை பண்ணா நீ ஏறி போட்ட. நான் சிங்களாவை தூக்குனேன், நீங்க காலை பிடிச்சி தூக்கல. நான் அப்ரூவரா மாறிக்குவேன். ஏன் எங்களுக்கு மட்டும் அப்ரூவரா மாற தெரியும்? பாருங்கப்பா, யார் வேணா? ஏய், போலீஸ் ஏனப்பா பயன் சார்? పోలీసు నైనా నైనా అక్కడ చూడు నైనా ఎక్కడ చెప్పు నైనా కిచుకో కిచుకిచుకో. நீ என்ன கோயம்புத்தூர் புதுசா காட்டுற? நீ எனக்கு கோயம்புத்தூர் எல்லாம் பழசுதான். இப்படி ஒரு வெள்ளக்காட்சி போறலாம் என்ன கவனிச்சாவே இருக்கு போற செவச்சவனே. ஓ, நீ இவ அவங்கறியா? யாரு நம்ம தண்ணியில் தூக்கி போட்டு பார்த்து? இல்லப்பா, வெள்ளக்காரி கூட ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. இப்போ இந்திக்காரங்கள மேசி எடுத்தானுங்கன்னா சல்மான் கானு, ஷாருக் கானு, பாப் கானு எல்லா கானும் ஒரே மாதிரி தான் இருப்பானுங்க. இங்கிலீஷ் சரி விளையாடு இப்படிதான் இருப்பாங்க. சரி சரி, வெள்ளக்கார குழந்தை இங்க வருது, வந்தா உங்களுக்கே தெரியும். How are you? Okay, okay. Thank you so much for saving my life. I am his brother. Hello, how do you do? He's my friend. Hi. Hello. Hello. Yes, thank you. Okay, okay, okay. 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 Bye. Bye. யோ, இவன் அவன்லையா? இவன் என்ன கேட்டு போறா தெரியுமா? காந்தி பார்க்கு எந்த பஸ்ஸில் போவான்னு கேக்குறான். காந்தி பார்க் கோயம்புத்தூர்ல இருக்கிறவனே போக மாட்டான். அவன் என்ன சொல்லிட்டு போறா தெரியுமா? அன்னைக்கு மயக்கம் தான் போட்டிருந்தேன், 2 பேரும் தண்ணியில் தூக்கி போட்டு மயக்கம் தெளிஞ்சிருச்சு, அதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு போறான். அப்பா, இப்ப உசுரோட இருக்கிற விஷயம் உனக்கு எனக்கு தானே தெரியும். பெருசு தெரியாதுல்ல. அப்புறம் நீ கூட ஜெயில போட்டுன்னு சொன்னீங்க. எப்ப நான் சொன்னேன்? அப்ப சொல்லு. அது ஏதோ கோவத்துல சொல்றது, அதெல்லாம் ஒரு பெருசா எடுத்துக்குவிய. இது பாரு, நீ மட்டும் பேசாம அல்ல கட்டி நின்னுக்க. பெருசுகள்ல நான் விரல் விட்டுறேன் பாரு. ஒரு 40 லட்ச ரூபா அதை எடுத்து கறந்து ஆளுக்கு 20 பீட்டி வண்டி வாங்கி கோவா விட்டுருவோம். கோவாலியா? சரி விடு, கோயம்புத்தூர் விடுவோம். ஆர்எஸ்புரத்துல ஓடாதா? சரி வாங்க. சீக்கிரமா வா, வந்து பேசாம நில்லு. பெருசு 2 லோடு பாத்துக்கிறேன். எனக்கு கோவம் வரும்ல, நான் ஏதாச்சும் பேசணும்ல. அது நீயே இருக்கு, நான் இருக்கல, பின்னு பண்ண மாட்டேன். என்னன்னா இது? அப்படியா? சரி, சில மாதிரி நெல்லு. முடியாத கட்டத்துக்கு கடைசி 4 வார்த்தை. 4 வார்த்தை. தேங்க்யூ, போயிட்டு வர்றேன் சார். தேங்க்யூ, போயிட்டு வரேன் சார். தேங்க்யூ, போயிட்டு வரேன் சார். யோ ராம, நீ பெரிய கிரிமினல் இல்லையா? இல்லைன்னா இன்டர்நேஷனல் லெவலுக்கு ஒரு கொலையை பண்ணி போட்டு இப்படி ஹாப்பியா உட்காந்து நியூஸ் பேப்பர் படிச்சுட்டியா? அது இல்லைங்க சான்ஸ், நம்ம நியூஸ் வந்திருக்கான்னு பாத்துட்டு இருக்கேன். அதுவா? அது நான் என்ன கொடுக்கலையே, கொடுத்தா தானே வரும். ஓ, வரலீங்களா? வரணுங்களா? அப்புறம் ரொம்ப ஆர்வமா கேக்குறீங்க.
அது வரணுமா வர வேண்டாமாங்கிறது நீ எங்களுக்கு பண்ற செட்டில்மெண்ட்டை பொறுத்து இருக்கு. எனக்கு செட்டில்மெண்ட்னா? செட்டில்மெண்ட்னா நாங்கள் ஒரு பேசி ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். வயசான காலத்துல உன்னையே நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணிருக்கேன். அதனால மொத்தமா ஒரு அமௌண்ட் செட்டில் பண்ணிடுறேன். நாங்கள் ஊருக்கு போறோம். மொத்தமானா? ஆமா மொத்தம்னா நாங்கள் சொத்தையாளி கேட்க போறோம். கூட ஒரு 40 லட்சம் கூட. என்னங்க சார் உங்களுக்கு ஈவிரக்கமே இல்லைங்களா? யாரு? எனக்கு ஈவிரக்கு இருக்குன்னு தான் நீ சொந்த வீட்டுல உட்காந்து நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்க. இல்ல நான் ஜெயிலுக்கு வந்து களி எழுதுன்னு இருப்பேன். இதவா இனிமேல் நீ வாயத்திறந்து ஒரு வார்த்தை பேசக்கூடாது. பணத்தை நீ டக்கு டக்கு டக்குன்னு போட்டாரு. 40 லட்சம் ரூபா. அதுக்காக 40 லட்சத்துக்கு போய் 40 ரூபா மாதிரி கேக்குறீங்களா? ஐயோ இங்க பாடுறா, இவர் என்னமோ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சதை எடுத்து கொடுக்குற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்றாரு. ஒப்பனும் தாத்தனும் சம்பாரிச்சதுல ஏதோ கொஞ்சம் எடுத்து கொடுக்க போற. அது உனக்கு தான் இருக்க 360 கோடி சிவபார்வதி காட்டன் மில்லு. அதுல இருந்து கொஞ்சம் எடுத்து கூட. குடு 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 குடு. ஜான்சன் 50, ஜான்சன் 60. ஜான்சன் ஒவ்வொரு ஜான்சனுக்கு 10 ஏறிட்டே இருக்கு. அப்புறம் ஒரு மணி நேரத்துல எங்க போய் கொஞ்சம் யோசிச்சு பாரு. டேய் அதெல்லாம் கொடுக்க முடியாது போடா. டேய் இங்க வர்றா, இவருக்கு கோவம் வருதுடா. ஏயா கொலையை பண்ணிட்டு உனக்கு கோவம் வருதா? இதுக்கு தாயா எங்களுடைய ஸ்டேட்டஸை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம ஏதோ வயசானவனாச்சேன்னு உங்க வீட்டுல வந்து ஒரு மாசம் தங்கி சாப்பிட்டா உனக்கு தொக்கா போச்சா? இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னையா அவன் ஸ்டேட்டஸ் அவன் மெயின்டைன் பண்ணுமியா? ஸ்டேட்டஸுங்களா? எனக்கு நாங்க ஒன் டே மேட்ச்க்காக ஊட்டிக்கு வந்து காலங்காத்தால 6 மணிக்கு ஜாக்கிங் போகையில் நீங்க போட்டுற மாதிரி குத்த வச்சு உட்காந்துறது கப்புன்னு எங்களை பிடிப்பீங்களே. அப்ப நீங்க செஞ்சுக்கிட்டு இருந்த தொழிலுக்கு பேர் என்னன்னு தெரியுங்களா ஜான்சனு? டேய் ராமோ கிண்டலா? என்னுடைய பிளாஷ்பேக்கை பத்தி ஞாபகப்படுத்தின அப்புறம் அவனோட மேல ஏறி 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 ஒரு ஓடியில் போய் நிற்கும். டேய் இவன் சரிப்பட்டு வரமாட்டாயா? இவனை கொண்டு போய் சான் பிரான்சிஸ்கோ ஜெயில வச்சு காஞ்சி ரொட்டியை திங்க வச்சாதான் இவன் சரியா வருவான். அப்புறம் நீ சொல்லியா என்ன மாவான கூப்பிடு மச்சான கூப்பிடு. எதுக்கு சார் பயப்படுறீங்க? வெள்ளக்காரி சாகலைங்க. வெள்ளக்காரிய புருஷனோட கடத்தெருவுல பார்த்தோமுங்க. அன்னைக்கு சாகலைங்க, வெறும் மயக்கம் தானுங்க. தண்ணியில போட்டவங்க மயக்கம் தெளிஞ்சிருச்சுங்க. இனிமே பயப்படாதீங்க, இவனை உதைங்க. உயிரோட இருக்கவள செத்து போட்டான்னு சொல்லி பிளாக் மெயில் பண்றேன். அந்த சொல்லி மிஷின் உளறாங்கண்ணா. அடிக்காதீங்க, இன்னைக்கு தானே 2 பேரும் கடத்தல அவளை பார்த்தோம். அதுக்கப்புறம் பிளாக் மெயில் பண்ணேன். 40 லட்சம் ரூபாய் பணம், ஏய் ராமுன்னு பேர் சொல்லி கூப்பிடுறது, ஈக்குவல் ஸ்டேட்டஸ். அப்புறம் வந்து சான் பிரான்சிஸ்கோ ஜெயிலு. அங்க போய் நாங்க காஞ்சி ரொட்டி வரதுக்கிறோமா சார்? ஏன் அடிக்க வேண்டாம்னு சொல்றியா? இல்லை சுடுங்க. ஆமா சுடு. கத்தி இல்லைங்கண்ணா, கையில் கொடுக்கறதா கால் கடையில் வைக்கிறதா கன்ஃபியூஷன் அப்படியே வச்சுக்கோங்க. கால் கடையில் போட்டுங்கண்ணா. நீங்க வெட்டினாலும் சரிங்கண்ணா, சுட்டாலும் சரிங்கண்ணா. பட் ஒன் திங்ண்ணா, அந்த கேஸ்ல உள்ள போயிருந்தீங்கன்னா சான் பிரான்சிஸ்கோ ஜெயிலுண்ணா. உள்ளூர்ல யாருக்கும் தெரியாது. என்னை கொண்டீங்கன்னா கோயம்புத்தூர் சென்ட்ரல் ஜெயில போட்டுருவாங்கண்ணா. அங்க களி தின்னீங்கன்னா கன்றாவியா இருக்கும்ண்ணா. அண்ணா இப்ப என்ன செய்யலாங்க? ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகிறீங்க? நான் திருந்து கூடாதா? உலகத்துல எத்தனையோ நாய்கள் திருந்தும் போது நான் திருந்து கூடாதா? சொல்லுங்க, நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, ஆள் நல்ல ஆள் தானுங்க. ஆனா காசு விஷயத்துல கொஞ்சம் கராரா இருப்பாருங்க. எப்பா நீ யார் பக்கம் பேசுறே விளங்க மாட்டேங்குதுப்பா. அண்ணா திருந்தன கையோட ஒரு 1 டே மேட்ச்க்கு ஏற்பாடு பண்ணிட்டு. அப்பா நீயாவது இப்பதான் திருந்தன. நான் இந்த நானாச்சி மீனாச்சி பாட்டு பாடினப்பவே திருந்திட்டேன்.